வணக்கம். அன்பார்ந்த அறிஞர்கள் கதையும் அனைவருக்கும் கவிதையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு. இந்த இலக்கிய சந்திப்பில் நாம் தொடங்கிய இந்த கம்பராமாயண தொடர் வழங்குபவர் கவித்தென்றல் முழுமையும் மாவு நிகழ்ச்சிகளில் ஞான வடிவேல். முடித்து கடந்த 2 நிகழ்ச்சிகள் வால்மீகியும் கம்பனும் என்கிற வகையிலே ஒரு சில தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு கருத்துக்களை சென்னை. நாம் சிந்தித்தோம். வருக, வணக்கம். அந்த கம்பராமாயண தொடர் முயற்சியினுடைய 50வது கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த தொடரை உங்கள் ஆதரவோடு நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அது முதலில் அந்த எண்ணம் எனக்கு இல்லை. ஆனாலும் இந்த மிக சரியாக இந்த ஒரு யோசனை இப்பொழுது நான் பேச போகிற எனக்கு கிடைத்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த ஒரு திருப்தியாக இருக்கிறது. ஐயா சொன்னார்ல, பிணை முடித்தன்ன இனியோன்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு இப்பொழுது கிடைக்கிறது. ஏனென்றால் நாம் இதற்கு எந்த திட்டமிடலும் செய்யாமலேயே அது மிக அழகாக அமைந்தது. 47 நிகழ்ச்சிகளில் கம்பராமாயண பாடல்கள். அடுத்த 2 வால்மீகிக்கும் கம்பனையும் ஒப்பு செய்ய வேண்டியது மிக 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 அவசியம். அதை இயல்பாகவே அந்த 2 கூட்டங்கள் அமைந்தன. இப்பொழுது இன்றைய கூட்டம் நிறைவு கூட்டம் என்பது கம்பராமாயண தத்துவம் என்கிற ஒரு செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, என்னுடைய சொந்த சிந்தனை எல்லாம் கிடையாது, பெரியவர்கள் தந்த சிந்தனை தான். ஆனால் மிக மிக உயர்ந்த ஒரு சிந்தனை. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போன ஒரு சிந்தனை. ஐயா கம்பன் அவர்கள், கபிலன் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி வழக்கமான கம்பராமாயண கதையாக, ஒரு பிரச்சார கதையாக இல்லாமல், அல்லது வெறுமனை கதை சொல்லி செய்கிற ஒரு முயற்சியாக இல்லாமல், நம்முடைய தொடரானது ஒரு வித்தியாசமான முறையில் நாம் அதை செய்து வந்தோம். அதே முறையில் வித்தியாசமான முறையிலேயே இதை முடிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் என்பது, பொதுவாக ராமாயணம் என்பது ராமனுடைய தோற்றம். ராமன் என்கிற அந்த மாபெரும் சக்கரவர்த்தி திருமகன் அல்லது கடவுளுடைய அவதாரம் எப்படியாக இருந்தாலும் அவருடைய தோற்றம், பிறகு அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் தன்னுடைய மிக அழகாக கம்பர் சொல்லி செல்கிறார். பிறகு தன்னுடைய மனைவியை சிறையெடுத்து சென்ற ராவணனை அவன் பரிவாரத்தோடு வென்று வெற்றிகரமாக ராமன் திரும்பி தன்னுடைய தலைநகரில் அயோத்தியில் மீண்டும் முடிசூடுவதுதான் அந்த கதையாக இருக்கிறது. அவனுக்கு மறுக்கப்பட்ட உரிமை 14 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடி மிகுந்த ஒரு வெற்றி களிப்போடு அவன் கைக்கு கிடைக்கிறது என்பதை தான் நாம் பார்த்தோம். இதை ஒரு கதையாக நாம் பார்க்கிற பொழுது மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதை நாம் இவ்வளவு நாள் ரொம்ப ரசித்தோம். இந்த கதை போகிற போக்கு, கதை மாந்தர்கள் படைப்பு, அதில் உள்ள திருப்பங்கள், சுவாரஸ்யமான செய்திகள், அதையும் மிஞ்சி கம்பருடைய அந்த பாடல் திறம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பொதுவா எல்லாமே சலிச்சு போயிடும். நேற்று வச்ச ஒரு சாப்பாடு இன்றைக்கு சலித்து விடுகிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படத்தை இன்று பார்த்தால் நாம் சலித்து விடுகிறோம். ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேரறிஞர் அண்ணா ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையை படிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் மிகவும் அசந்து போனேன். என்னன்னா, அதுல சொல்றார், அவர் பட்டதாரி மாணவர்களுக்கு சொல்லுகிறார், படிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். அந்த படிக்கிற பழக்கம் என்பது, படிக்கிற ரசனை என்பது பருவத்துக்கு பருவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. யாரு? அண்ணா சொல்றார், சிறு வயதில் நமக்கு மாயாஜால கதைகள் பிடிக்கிறது, பஞ்சதந்திர கதைகள் பிடிக்கிறது, அம்மா சொல்லுகிற நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை பிடிக்கிறது. பிறகு சற்று வளர்ந்ததற்கு பிறகு ஒரு துப்பறியும் கதைகள் பிடிக்கின்றன, நிறைய ஒரு சாகச கதைகள் நமக்கு பிடிக்கிறது. இளவயதை அடைகிற பொழுது சிற்றின்ப நூல்கள் நமக்கு பிடிக்கின்றன. அதற்கு பிறகு வளர்ந்ததற்கு பிறகு நாம் முன்பு படித்த எந்த புத்தகமே நமக்கு பிடிப்பதில்லை. அந்த 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 ஆர்வம் என்பது, அந்த ரசனை என்பது மாறிவிடுகிறது. அதற்கு பிறகு நம்ம அறிவுக்கு தீர்வு போடுகிற புத்தகங்களை நாம் தேடி பிடித்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னு அழகா சொல்றாரு அறிஞர் அண்ணா. மனிதனுடைய தேடல் என்பது கூடிக்கொண்டே போகிறது. அவனுடைய ரசனை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் அவன் தேடுகிற செய்தி, அவன் அடைய விரும்புகிற செய்தி என்பது, அறிய விரும்புகிற செய்தி என்பது நாம் பெரிய பெரிய அறிஞர்கள் தேடிய செய்தி தான். இந்த உலகத்தின் தோற்றுவாய் எது, முடிவு எது, அதை குறித்து தான் எல்லாருடைய தேடலும் இருக்கிறது. அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த சின்ன சின்ன கதைகள் எல்லாம்.
அப்படி பார்க்கிற பொழுது ராமாயணத்தை வெறும் கதையாக மட்டுமே நாம் பார்க்காமல் இதில் உள்ள தத்துவத்தை அறிஞர்கள் சிலர் ஆராய்ந்திருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை பலரும் இதை பகிர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில் 2 பெருமக்கள் மூலமாக எனக்கு அறிய கிடைத்தது. அதை நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன். ஒன்று கீவா ஜெகநாதன் அவர்கள். நம்ம பேசுகிற பொழுது சொன்ன மாதிரி அந்த மிகப்பெரும் தமிழறிஞர், அவர்கள் கிளியடையில் மிகச் சிறந்து விளங்கியவர், மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் உவே சாமிநாதையருடைய நேரடி மாணாக்கர். அவர் இந்த தத்துவார்த்த விளக்கத்தை கண்டறிந்து அதை சொல்லியிருக்கிறார். அதை கிருபானந்த வாரியார் அவர்கள் மிக சிறப்பாக அதனை பதிவு செய்திருக்கிறார். அதை படித்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு ராமாயண தொடரிலும் இதை சொல்லியிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில் நமது தொடரானது சிறப்பு பெறுகிறது என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, ராமாயண தத்துவம் என்பது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ராமாயண கதை என்ன சொல்லுகிறது? ராமன் அயோத்தியில் தசரதனுக்கு பிறந்து தன் தம்பியரோடு விஸ்வாமித்திரரோடு சென்று சீதையை மணந்து தம்பியரோடு திருமணம் செய்து கொண்டு பிறகு திரும்பி இந்த மாதிரி முடிசூட்ட முடியாமல் கானகத்துக்கு சென்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை தத்துவார்த்தமாக வேதாந்த கருத்தாக கீவா ஜெகநாதன் விளக்குகிறார். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். அப்படி தெரியாத ஒரு தத்துவத்தை மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். மேற்கொண்டு வளர்க்காமல் சொல்லுகிறேன், சொல்லிட்டே போறேன். என்ன சொல்றாருன்னா, இந்த ராமன் என்பது ஆத்மா, நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மா தான் ராமன். அவன் மணக்க விரும்பிய, காதலித்து மணந்த சீதை அவள் ஆனந்தம் என்று சொல்லுகிற அந்த உணர்வு. அவளை கடத்தி போகிற லக்ஷ்மணன், மன்னிக்கவும், ராவணன், அது நம்முடைய ராட்சச உணர்வு. கும்பகர்ணன் தாமச உணர்வு. அனுமன் மெய்யுணர்வு. ஆத்மா ஆனந்தத்தை அளவளாவி காதலிக்கிறது, திருமணம் செய்து கொள்கிறது. ஆனால் அந்த ஆத்மா அடைகிற ஆனந்தத்தை அந்த ராட்சச உணர்வானது ஆனந்தத்தை அபகரித்துக் கொண்டு போய்விடுகிறது. அந்த ஆனந்தத்தை தேடுகிற முயற்சியில் இந்த ஆத்மா அலைகிறது. அதற்கு மெய் உணர்வாகிய அனுமனை போன்ற மெய் உணர்வு அந்த ஆனந்தம் எங்கிருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அந்த ஆத்மாவுக்கு சொல்லி, அந்த ஆத்மா தன்னுடைய நட்புகளின் மூலமாக அந்த ஆனந்தத்தை சிறைமீட்டு கொண்டு மறுபடி தன்னுடைய சரீரமாகிய அயோத்தியில் முடிச்சுவிட்டுக் கொள்கிறது. இதுதான் தத்துவம். இதை மிக அழகாக சொல்றாங்க. நான் வரிசையா சொல்லிடுறேன். இதான் சுருக்கமான தத்துவம் சொல்றேன் பாருங்க. இந்த சரீரமாகிய கோசல நாடு, அதுல பிரம்மமாகிய தசரதன். அந்த பிரம்மமாகிய தசரதனுக்கு 3 தேவியர், இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய 3 தேவியர், கோசலை, கைகேயி, சுமத்திரை. இவர்களில் ஞான சக்தியாகிய கோசலை ஈன்றெடுக்கிற ஆத்மா என்கிற ராமர். அவர் தோன்றி சிரவணம் என்கிற வசிட்டரை அடைந்து தேக இந்திரியங்களுக்கு கோன் யான் என்பதை உணர்ந்து, அனைவருக்கும் தான் தான் அரசன் என்பதை உணர்ந்து, ஆத்மா தானே எல்லாத்துக்கும் அரசன், அதை உணர்ந்து விஞ்ஞானமாகிய விஸ்வாமித்திரரை சேர்ந்து வைராக்கியமாய லக்ஷ்மணனுடன் சென்று, ஆத்மாவுக்கூட எப்பவுமே இருக்கக்கூடியது வைராக்கியம், அது லக்ஷ்மணன். வைராக்கியமாக லக்ஷ்மணனுடன் சென்று மகாமாயா என்ற தாடகையை கொன்று மெஞ்ஞானமாகிய வேள்வி காவல் புரிந்து காமமாகிய மாரீசனை வென்று குரோதமாகிய சுபாகுவை கொன்று அஞ்ஞானமாகிய அகலிகை அவளுடைய சாபத்தை நீக்கி நமகாரம் ஆகிய ருத்ர தனுசை ஒடித்து ஆனந்தமாகிய சீதையை கைப்பிடித்து. இந்த ஆத்மா ஆனந்தத்தை கைப்பிடிப்பதற்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கு பாருங்க. வைராக்கியமாகிய லக்ஷ்மணனுடைய துணை வேண்டியிருக்கிறது, விஞ்ஞானமாகிய விஸ்வாமித்திரனுடைய துணை வேண்டியிருக்கிறது. அப்புறம் அதற்கு பிறகு அகங்காரமாகிய பரசுராமரை கர்வபங்கம் செய்து அந்த ஆத்மாவுக்கு உள்ள தோன்றுகிற அந்த
உணர்வுகள் தான் வெவ்வேறு பாத்திரங்களாக இங்கே விவரிக்கிறார். அகங்காரமாகிய பரசுராமரை கர்வபங்கம் செய்து புத்தியாகி அயோத்தியை அடைந்து தீர்க்க கோபம் என்னும் கூனி சொல் கேட்டு, கோபம் என்கிற கூனி சொல் கேட்டு தன்னலமாகிய கைகேயி ஏவ வைராக்கியமாகிய இளையவன் லக்ஷ்மணனோடு ஆனந்தமாகிய சீதை தொடர சென்று நிஷ்டாம்பியமாகிய குகனை நட்பு கொண்டு பக்தியாகிய பரதனுக்கு பரஞானம் அபரஞானம் என்கிற 2 பாதுகைகளை வழங்கி விரோதம் என்கிற விராதனை கொன்று நிர்விகற்பம் என்ற சர்விமுகங்கருக்கு முக்தினை வணங்கி பட்சம் என்ற சடாயுவை நட்பு கொண்டு விச்ராந்தியாகிய பஞ்சவடிகளை தங்கி மெய்வாய் கண் நாசி செவி வாக்கு வாயு பாணி பாதம் பந்தம் என்கிற தசேந்திரியங்களுடைய ராட்சச குணமுடைய ராவணன் தங்கையாகிய மோகம் என்னும் சூர்பனகை, மோகம் நம் ஆத்மாவில் தோன்றுகிற அந்த மோகம் என்ற சூர்பனகையை பங்கம் செய்து காம வெகுளி மயக்கம் என்கிற கரண் சகோதரர்களை கொன்று, ஆனாலும் அந்த ராட்சச குணமாகிய ராவணன் ஆனந்தமாகிய சீதையை சிறைபிடித்து செல்ல ஆனந்தம் எங்கே எங்கே என்ற அந்த ஆத்மா தேடிக்கொண்டு, ஆனந்தம் எங்கே எங்கே என்ற அந்த ஆத்மா வைராக்கியமாகிய ராவண லக்ஷ்மணத்தை கூட கூட்டிக் கொண்டு தேடி சென்று சபரிக்கு வீடு வேறு வழங்கி நல் நட்பு என்கிற சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்து நட்பாக்கி கொண்டு மெய் உணர்வாகிய அனுமனை அனுக்கிரகம் செய்து அவன் மூலமாக ஆனந்தமாகிய சீதையை கண்டுபிடித்து அதற்கு முன்பாக தன் அடங்காமை அந்த ஆத்மாவினுடைய எண்ணத்திற்கு அடங்காதமையாகிய அந்த வாலியை கொன்று பிறகு பிறவி பெருங்கடலை அணைகட்டி கடந்து தாமத குணமாகிய கும்பகர்ணனை கொன்று ராட்சச குணமாகிய ராவணனையும் கொன்று தத்துவ குணமாகிய விபீஷணனை வாழ வைத்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவ குணமாகிய விபீஷணனை வாழ வைத்து ஆனந்தமாகிய சீதையை சிறை மீட்டு ஆத்மா என்கிற ராமச்சந்திர மூர்த்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய அயோத்தி மாநகரில் வந்து முடிச்சிட்டுக் கொண்டார். இதுதான் தத்துவம். ராமாயணத்தினுடைய தத்துவம்னு மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த உடலினுடைய பிறப்பெடுக்கிற நாம் அதாவது பிரம்மம் தசரதன் பிரம்மத்தினுடைய பகுதியாக வாரிசாக வருகிற அந்த ஆத்மா ஆனந்தத்தை கைப்பிடித்து குழந்தை யோசிச்சு பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆனந்தத்தை எவனோ சுட்டு போயிடுறான் நம்மகிட்ட இருந்து. படிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, படிச்சிடறான் சம்பாதிக்கிறான், ஆனா அந்த ஆனந்தத்தை மட்டும் காணும், தேடி அலையிறான். அந்த தேடி அலைவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்மிடம் உள்ள ராட்சச குணமாகிய ராவணன் அந்த ஆனந்தத்தை கவர்ச்சி. அந்த ஆனந்தத்தை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மெய்யுணர்வாகிய அனுமனுடைய துணை வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய தாமச குணங்களை வெல்ல வேண்டும். இப்படின்னு ரொம்ப தத்துவார்த்தமா ராமாயண விளக்கம் நான் அசந்து போயிட்டேன். அதை பெரியவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு பகிர்ந்து கொண்டேன். பெரியவர்களே, ஐயா சொன்ன மாதிரி விடை முடித்தன இனியோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. பார்த்துட்டு வந்த கதை தான். இந்த சின்ன பிள்ளைல 7வது படிக்கும் போது எங்க ஊர்ல இன்ப சுற்றுலா கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு கடலை போய் வேடிக்கை பார்த்துட்டு வெளியில கடை ஓரக்கிற ஒரு சில சிப்பிகளை பிறக்கி கொண்டு வந்தேன். வீட்டுல கொண்டு வந்து பெருமையா காமிச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்க கடல்ல இதெல்லாம் என்னன்னு. அது என்ன ரோட்டு ஓரத்துல கிடக்கிற சிப்பிகள். ஆனா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய முத்துக்கள் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த அனுபவங்கிறது அன்னைக்கு கிடைச்ச எனக்கு அனுபவம். நான் வந்து இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆயிடுத்து. நான் பல ஊர்களுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டுல நான் போகாத ஊரே இல்லை. கப்பல் முதற்கொண்டு போயிட்டு வந்துட்டேன். போகாத வாகனங்கள் இல்லை. தேராட்டாவில இருந்து கப்பல்ல இருந்து விமானத்துல இருந்து அதே மாதிரி வெளிநாடுகளும். ஆனால் 7ஆம் வகுப்பு படிக்கையில் நான் போன அந்த சுற்றுலா தந்த எனக்கு இன்பத்தை, அந்த நிம்மதியை, அந்த திருப்தியை இந்த பயணங்கள் எதுவுமே தரவில்லை. அந்த மாதிரி கம்பராமாயணம் என்கிற இந்த ஒரு பயணம் எனக்கு மிக சிறந்த ஒரு மனநிறைவு தந்தது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற ஆசிரியர் பெருமக்கள் மாதிரி என் உடவே கூட பயணித்து வந்த உங்களை போன்ற பெருமக்கள் தான். தாவுக்கி ஐயா, கும்மாப்பா ஐயா, புதுகை ஐயா, மானுமதி அம்மா, நான் சொல்லுவேன் ரமணி அம்மா, சாமி மல்லிகா அம்மா, தேன்மொழி அம்மா, முகவை திருநாதன் ஐயா, சொல்லிக்கொண்டே போகலாம், லிங்கராச ஐயா, இப்படி எல்லோரும் எனக்கு கைப்பிடித்து கொண்டு எனக்கு ஆசிரியர்கள் அழைத்து சென்றார்கள். ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த புதுகை தும்பியில வந்து பல்வேறு தொடர்களை செஞ்சிருக்கோம். திரை இலக்கிய திலகங்கள் செஞ்சிருக்கோம், அங்க இலக்கியம் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி கம்பராமாயணத்தை முடித்ததிலே
ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. இதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ராமாயணத்தை வெறும் கதையாக பார்க்காமல் அதற்கு மேலும் அதை பார்ப்பதற்கு, ஆராய்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அந்த வகையில் உலகம் வாழ்க, அனைவரும் வாழ்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த தொடரை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.